ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம சண்டேயில் என்ன ஷூட் பண்ணமோ அதுதாங்க நான் எடுத்திருக்கேன். சண்டே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பூரி தான் பண்ணேன். காலையிலேயே மெதுவாக எழுந்திரிச்சு, பசங்களுக்கெல்லாம் லீவு இல்லைங்களா, அதனால் நீங்களாம் எப்படி எழுந்திரிச்சிங்க, லேட்டாக எழுந்திரிச்சிங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்த்திங்கன்னா மார்கழி அப்படின்றதுனால வீடெல்லாம் துடைக்கணுன்னு ரொம்ப மெதுவாக எழுந்திரிச்சு மெதுவாக செய்யலான்னு டிஃபன் தாங்க பூரி பண்ணேங்க. கடலை மாவு சாம்பார் தான் வச்சேன் பூரிக்கு. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கடலை மாவு சாம்பார் ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சுருந்தோம்னா போதும். செம்ம சூப்பராக இருக்கும். இது காம்பினேஷன் இருக்குது. பொட்டேட்டோவை நல்லா மசிச்சு விட்டு நல்லா பச்சை மிளகாலாம் போட்டு வெங்காயம் நிறைய போட்டு அந்த மசாலா ரெடி பண்ணி போட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லா சூடாக மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரி அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். மதியம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து செஸ்வன் ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தா, அதை தான் நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேங்க. ரொம்ப சிம்பிள், அதுவும் ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். பிரியாணி அரிசி மட்டும் நான் ஒரு 2 கப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கனாக்க அதுக்கு வந்து கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ், ஸ்ப்ரிங் ஆனியன், இந்த பெரிய வெங்காயத்தாள் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் பார்த்திங்கன்னா எங்கள் வயல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மடல் மட்டும் நான் வந்து இது வந்து 15 ரூபான்னு வாங்கியிருந்தேன். எனக்கு இது வாங்குறப்ப என்னடா இதெல்லாம் ஒரு 15 ரூபா கொடுத்து நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது, சும்மா நம்ம வயலில் பிரித்து கீழே போடுவோம், மாட்டுக்கு போடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். எப்படி காலம்லாம் மாறுதுன்னு பார்த்துக்கோங்க. வெண்ணெயோ நெய்யோ விட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு போட்டுக்கணும். இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா தான் நான் அதை வாங்கிக்கிட்டேன். கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ், பெரிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு குடமிளகா ஒன்று இதெல்லாம் போட்டால் தாங்க இது டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் ஒரு ஸ்பூன், வெளியே சால்ட்டு கொஞ்சம், நம்ம அந்த பேக்கெட்டில் இருந்த செஸ்வன் ஃப்ரைட் ரைஸ் மசாலாவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் நான் வேக வச்சுருந்த சாதம் ஒரு கப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இது ரொம்ப 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். சாதம் மட்டும் வெந்திருந்ததுன்னா போதும், நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி போட்டோம்னாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முடியலன்னு பேக்கெட்டில் போட்டுருக்கேன். தயிர் சாதம் சைடில் பார்த்திங்கன்னா பச்சரிசி நல்லா ஒரு கப்பு நல்லா குழைவாக வேக வச்சுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூனு வெண்ணெய் போட்டு தயிர் ஒரு கப்பு ஊற்றி பசும்பால் இதில் ஒரு 2 கப்பு பசும்பால் ஊற்றி நல்லா குழைவாக ரெடி பண்ணால் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க தயிர் சாதம். இதில் வேணால் கேரட்லாம் துருவி போட்டுக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணேன். இந்த இது பார்த்திங்கனாக்கா இது ஃப்ரை பண்ணிக்கிட்டோங்க தொட்டுக்கிறதுக்காக. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போடுறதுக்கு பதிலாக பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுட்டு மீல் மேக்கரை வேக வச்சுட்டு நம்ம பிரியாணி மசாலா போட்டுட்டோம்னா போதுங்க. போட்டுட்டு நான் ஒரு கப்பு தேங்காய் பால் ஊற்றினேன். அது கொஞ்சம் ருசியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டையும் ரெடியாகி மதியம் எங்களுக்கு லஞ்சுக்கு இது தாங்க நாங்கள் இந்த வாரம் ரெடி பண்ணுங்க. சிம்பிளாக குழந்தைங்கள்லாம் எல்லாம் லீவ் விட்டுருந்ததுனால பார்த்திங்கன்னா அவங்கவுங்களாம் கிச்சனுக்கு போய் என்ன பிடிக்குதோ செஞ்சு ஆயில் ஃப்ரை பண்ணலேன்னு எங்கள் பொண்ணு வந்து தோசைக்கல்லில் போட்டுக்கிறேன் அப்படின்னு போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கிச்சுங்க. இல்லை லீவ் விட்டதுனால அவங்களா கொஞ்சம் ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க. நீங்களும் உங்கள் பசங்களாம் லீவில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்குங்க. கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நீங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.